ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு லவ் சம் ஒன் ரைட் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நிறையா பேர் தெரியாமல் தடுமாறி திணறி இருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ யா, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. லவ்விங் சம் ஒன் அப்படின்றதுக்கு முன்னாடி லவ்விங் ஹூம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் யாரை நேசிக்க போகிறீங்க, யார்கிட்ட உங்கள் காதலை கொடுக்க போகிறீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதில் நீங்கள் ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். யார்கிட்ட நம்ம ஆக்சஸ் கொடுக்குறோம் நம்ம இதயத்துக்கு, யார்கிட்ட நம்மளை நம்பி ஒப்படைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது ரொம்ப சென்சிட்டிவானது. ஏன்னா நம்ம அசால்ட்டாக தூக்கி கொடுத்துட முடியாது. நம்ம இதயத்தையும் சரி நம்மளையும் சரி கொடுத்துட்டோம், தப்பான கைகளில் கொடுத்துட்டோம்னா சோலி முடிச்சு. ஸோ யாரை நம்ம நேசிக்க போகிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஒருத்தவங்க நம்ம லைஃப்குள்ளே வராங்கன்னா, ஓகே இவங்க தான் நம்ம ஆள் அப்படின்னு ரைட்டாகவே எடுத்துகிட்டு முடிவு பண்ணி வி கான்ட் ஆக்ட் அக்கார்டிங்லி. வி ஹாவ் டு கெட் டு நோ தம் ஆஸ் அ பர்சன். அவங்க என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் எடுத்துமே ஒரு ஃபீல் இருக்கும். இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அதெல்லாம் இருக்குல்ல, இந்த கனெக்ஷன் ஃபீல் ஆனதுமே இவங்க தான் நமக்கு செட் ஆகுங்களா, அதை நம்ம தடுக்க முடியாது. ஏன்னா அது நேச்சுரலாக வர ஒரு விஷயம். அதை நம்மளால் தடுக்க முடியாது. நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த ஃபீல் அப்படியே பாதுகாத்து வச்சுக்கிட்டு இவங்க எந்த மாதிரி பர்சன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்றதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த கனெக்ஷன் மறைச்சிடக்கூடாது. நம்மளோட கான்ஷியஸ்னஸ் என்ன, எதை பற்றின கான்ஷியஸ்னஸ்ஸு, இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஆர்வத்தை உங்களோட அஃபெக்ஷனோ கனெக்ஷனோ மறைச்சிடக்கூடாது. ஏன்னா ஆர்வம் தான் மனுஷங்களை ஆட்டி படைக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இவங்க எப்படிப்பட்ட பர்சன், இவங்களுக்கு எதென்ன பிடிக்கும், என்னென்ன பிடிக்காது, அவங்களோட டெய்லி சைக்கிள் என்ன, என்னென்ன பண்ணுவாங்க அவங்க தினமும் அவங்க நாளில், அவங்க ஒரு ஹியூமனாக எப்படிப்பட்ட ஒரு ஹியூமனாக இருக்காங்க, மிச்சவங்களை எப்படி நடத்துகிறாங்க, அவங்க லவ்டு ஒன்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, கோபமோ சோகமோ வந்தால் அதை எப்படி கோப் பண்ணுறாங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுதான் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஒரு மனுஷங்க கூட நம்ம எடுத்தனையும் போய் லவ் பண்ண முடியாது, எடுத்தனையும் சேர்ந்து அவங்க கூட போய் அப்படியே வாழ்ந்துட முடியாது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இதெல்லாம் நம்ம தெரியாமல் போய் வாழ்கிறோன்னா நம்ம கற்றுப்போம். த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் வி கேன் லேர்ன் ஃப்ரம் இட். பட் பிஃபோர் ஹேண்டாக இதை பற்றி கொஞ்சம் லைட்டாக எவ்வளோதான் நம்ம பேசி தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட இருந்து வாழ்ந்து தெரிஞ்சுக்கிறது இட்ஸ் டிஃப்ரெண்ட் திங். பட் பேசி அட்லீஸ்ட் ஒரு 30% தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதயத்தை ஒப்படைக்கிறது இட்ஸ் குட் திங். அண்ட் ஹவு டு லவ் சம் ஒன் ரைட் அப்படின்றது என்னன்னா, ஒருத்தவங்களை அவசரப்படுத்தாமல் அவங்களோட இயல்பில் விட்டு அப்படியே இருக்கட்டும். நம்ம அவங்கள நம்ம பார்த்து கற்றுக்கணும். லவ்ன்ற கான்செப்டே நிறைய பேர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். லவ்ன்றது ரொம்ப ஒரு மென்மையான, அழகான, பொறுமையான ஒரு ஸ்லோ ப்ராசஸ். லவ் நம்ம தாக்கும், தலைகீழ போட்டு திருப்போம், அதெல்லாம் இருக்கும். பட் 2 பேராக இணைந்து வாழும்போது அது ஒரு அழகான, ஒரு மென்மையான, ஒரு சேஃபான ப்ராசஸாக இருக்கணும். அவங்களுக்கு பரிச்சயம் இல்லாத விஷயங்களை நம்ம அவங்க மீது திணிக்கக்கூடாது. அவங்களும் நம்ம மேலே அந்த மாதிரி விஷயங்களை திணிக்கக்கூடாது. இட் இஸ் வெரி நெசசரி ஃபார் யூ டு ஆஸ்க் வாட் தேர் டெஃபினிஷன் ஆஃப் லவ் இஸ். உங்களை பொறுத்த வரைக்கும் காதல்னா என்னன்னு கேட்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும், அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுதான் லவ், அவங்க இதுதான் லவ்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த மொழி புரியுதோ அதே மொழியை பேசினா தானே அவங்களுக்கு புரியும். அதே மாதிரி தான் இதயத்தோட மொழி, அதுதான் காதல். அவங்களோட இதயத்தோட மொழியான காதல் அவங்க என்னவா டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த விதமாக அவங்கள நேசிச்சிங்கன்னா அவங்களுக்கு அது ஸ்ட்ராங்காக புரியும், ரொம்ப அழகாக புரியும், ரொம்ப சீக்கிரமாக புரியும். அண்ட் நோ, லவ் இஸ் நாட் அபவுட் கண்ட்ரோல். ஒருத்தவங்களை கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுக்கிறது பேர் லவ் கிடையாது. அவங்கள ஃப்ரீயாக இருக்க விட்டு அவங்க என்னவோ அதை நீங்கள் ஏற்றுக்கிறது பேர் தான் காதல். அவங்க ஒரு மனிதன் அவன் இயல்பில் இருக்கும்போது நீங்கள் அதை நேசிப்பது தான் காதலை தவிர்த்து, இல்லை இல்லை இது போல் தான் இருக்க வேண்டும், இது போல் இருந்தால்தான் உனக்கு நல்லது என்று சொல்லி நேசிப்பது பேர் காதல் இல்லை. புரியுதா? அது பேர் கண்ட்ரோல் பண்ணுறது. தட்ஸ் நாட் ரியலி நைஸ். வென் யூ ட்ரை டு சேஞ்ச் அ பர்சன், ட்ரை டு put them into a cage and ask them to love you. It's not right. ஒரு கிளி வானத்தில் பறந்தால் தானே அழகாக இருக்கும். அதை கூட்டுக்குள்ளேயே போட்டு நம்மளாம் அதுக்கு ஒரு பேச சொல்லி கொடுத்து இது பண்ணுறது பேர் டார்ச்சர் தானே. கிளி வானத்துக்கு சொந்தமானது. அந்த மாதிரி வானமாக இருக்கும் நீ உன் கிளியை பறக்க விடு. ஓகே, அது எங்கே பறந்தாலும் மறுபடியும் வீடு தேடி வந்துடும். லவ்ல இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கம்யூனிகேஷன். எல்லாரும் வார்த்தையில் வித்வானாக இருப்பீங்க, ஆனால் ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்னு வரும்போது மனசில் பாரமாக இருக்குது, இல்லை இன்றைக்கி எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு இந்த விஷயம் பண்ணுறதுக்கு பிடிக்கலை, எனக்கு கோபம் வருது, இதெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு வார்த்தை வெளியே வராது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. அது இட்ஸ் நாட் ரைட். யூ ஹாவ் டு லேர்ன் டு கம்யூனிகேட் வித் யுவர் பார்ட்னர் இன் ஆர்டர் டு கீப் த ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தி.
இன் ஆர்டர் டு லவ் தம் ரைட். நான் சொன்னேன்ல, ஒருத்தவங்களை அவங்க இயல்பில் இருக்க விடுங்கன்ட்டு. இப்போ உங்களுக்கு பேச தெரியாதது தான் உங்களோட இயல்பு, கம்யூனிகேட் பண்ண தெரியாதது தான் உங்களோட இயல்பு. அது ஒரு தனி நபராக நீங்கள் இருக்கும் போது கரெக்ட். பட் ஒரு ரிலேஷன்ஷிப்னு வந்துச்சுன்னா நீங்கள் அதை பேசி தான் ஆகணும், கம்யூனிகேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்கள் லைஃப் இப்போ அவங்க லைஃபோட இன்டர்ட்வைன் ஆயிருக்கு அப்படின்றதுனால நீங்கள் அந்த இயல்பை மாற்றணும். நான் இயல்பை மாற்றாதீங்க, ஒருத்தவங்களை அவங்களாம் இருக்க விட்டு நீங்கள் வந்து நேசிங்கன்னு நான் சொல்கிறது வந்து ஒருத்தவங்களோட நார்மலான லைஃப் ஸ்டைலை நான் சொல்கிறேன். ஒருத்தவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒருத்தவங்களோட ஹேபிட்ஸாக இருக்கட்டும், நான் அதை சொல்கிறேன். இந்த கோவங்கள் இல்லை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம், ஓகேவா? இப்போ ஃபினான்ஷியலாக வந்து சில பேர் வந்து ரொம்ப ஓவர் ஸ்பெண்டிங்காக இருப்பீங்க. அதெல்லாம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லன்னு இறங்கும் போது, ஒருத்தவங்களோட சேர்ந்து வாழணுன்ற போது இட் வில் சேஞ்ச். கரெக்டாக? அப்போது அதை வந்து ஆல்டர் பண்ணிக்க தான் செய்யணும், நீங்கள் அடாப்ட் பண்ணிக்க தான் செய்யணும். 2 பேருமே 2 சைடுமே. அண்ட் சி, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கிவிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ ரிசீவிங்கும் அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து காதல்னா என்ன, கொடுக்கறது தானே. நான் உன்னை காதலிக்கிறேன்றது காட்டுறது மட்டும் காதல் கிடையாது, நீங்கள் காதலிக்கப்படுவதும் காதல். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு நோ நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு, உங்களை நிம்மதியாக வச்சுக்கிற அளவுக்கு ரிட்டன் காதல் வருதா அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கணும். மூடத்தனமாக ஒரே பக்கமாக கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒன்றுமே வரலை, ரிசீவிங் எண்டில் நீங்கள் இல்லவே இல்லைன்னா, தென் இட்ஸ் ஒன் சைடு. இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ. அவங்களையே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தன்னை தானே பார்த்துக்காம இருக்கக்கூடாது. அண்ட் ட்ரஸ்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங் இன் லவ். அண்ட் ட்ரஸ்ட் வந்து இட் பில்ட்ஸ் as time passes by. So spend more time with your loved ones, spend quality time with them. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சேர்ந்து பண்ணுங்கள். ஒரு வாட்டி அவங்களுக்கு பிடிச்சது சேர்ந்து பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பிடிச்சது சேர்ந்து பண்ணுங்கள். ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இல்லை படம் பார்க்குறதா இருக்கட்டும். இப்போ அவங்களுக்கு பெயிண்ட் பண்ண பிடிக்கும்னா நீங்கள் அவங்க கூட சேர்ந்து பெயிண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெயிண்டிங்கில் இஷ்டம் இல்லைனாலும், அவங்களுக்கு படம் பார்க்குறது பிடிக்காதா, ஆனால் உங்களுக்கு படம் பார்க்குறது தான் பிடிக்குமா, சேர்ந்து போய் படம் பாருங்கள். 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். ஆனால் இங்கே நிறைய பேருக்கு பேசிக்கான விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறதுனால தான் அவங்களோட லவ் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஸோ யா, திஸ் இஸ் ஹவு யூ ஷுட் லவ் சம் ஒன் இன் த ரைட் வே. உங்களுக்கும் ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து எசென்ஷியல்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். நான் பார்க்குறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் காய்ஸ், ஹாவ் அ கிரேட் டே.